தலைவரின் கொடி அணிவகுப்பு தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்தியாவில் சிறப்பாக பணியாற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் மற்றும் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய அங்கீகாரமான குடியரசுத் தலைவரின் கொடி நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1851ஆம் ஆண்டு இந்திய கடற்படைக்கு முதலாக வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரம் கடற்படை மற்றும் விமானப்படை பிரிவுகளுக்கே பெரும்பாலும் வழங்கப்பட்டு வந்துள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் 160 ஆண்டு கால சேவையை முன்னிட்டு தென்னிந்தியாவில் முதலாக தமிழ்நாடு காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடியானது 31/7/2022 அன்று சென்னையில் நடைபெற்ற கொடி வழங்கும் விழாவின் போது அப்போதைய மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு காவல்துறைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சுதந்திர தின விழா நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Deputy Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Independence Day celebrations. The President's colors, the highest honor conferred upon the Armed Forces of India in recognition of 160 years of meritorious service of the Tamil Nadu Police. This rare honor, the President's colors insignia, was presented by the Honorable Vice President of India to the Honorable Chief Minister of Tamil Nadu. With dignity and pride, the insignia was then handed over to the Tamil Nadu Police as the Beagles of Honor paid tribute to their timeless courage. குடியரசுத் தலைவரின் கொடி அணிவகுப்பிற்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு உயர் அலுவலர்கள், பொதுமக்கள் என இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம்.